இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக ரோமர் 15:33 சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் சமாதானத்தின் தேவன். ஆம், அவர் இவ்வுலகத்தில் நம்மை மீட்கும்படியாய் வெளிப்பட்ட காலத்தில் தூதர்கள் பாடின பாட்டு, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நல்கும் சமாதான பிரபுவாய் வெளிப்பட்டதான தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதான பலவிதமான இன்னல்களை நீக்கி போட்டு சமாதானத்தோடு உங்களை காத்துக் கொள்வாராக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாயிருங்கள். தேவ சமாதானம் உங்கள் சிந்தையையும் இருதயத்தையும் ஆட்கொள்கிறதா இருக்கும். நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு அவர் பூரண சமாதானத்தை நல்க வல்லவராய் இருக்கிறார். நீங்களோ அவருடைய கற்பனையை கை கொண்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சமாதானம் நதியை போல உங்களுடைய சமாதானம் பெருக்கெடுத்து ஓடுகிறதா இருக்கும். ஆனபடியாலே வருகிற புதிய மாதத்திலும் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்வை, மேன்மையான நன்மைகளை என் தேவன் உங்களுக்கு கட்டளையிடும்படியாக எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தினால் தெரியப்படுத்தி அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வசனத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருங்கள். என் தேவன் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா சமாதான கேடுகளையும் நீக்கி போடுவீராக. இந்த மாதத்தின் இறுதியிலும் சமாதானத்தின் தேவன் தாமே எவைகளெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதான கேடை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை படிப்பு ஸ்தலத்திலோ, வேலை ஸ்தலத்திலோ, குடும்ப இல்லற வாழ்க்கையிலோ சமாதான கேடை உண்டாக்குகிறதான எல்லா தீய ஆவிகளையும் எல்லா தீய எண்ணங்களையும் கிறிஸ்தேசுவுக்குள்ளாய் நீர் சிறையாக்கி உம்முடைய ஜனங்களுக்கு விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, முடியாத காரியங்கள் நிமித்தமாக பல டென்ஷன் வழியாக மன அழுத்தத்தின் வழியாய் கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு ஜெயத்தை நல்கி வருகிற புதிய மாதத்திலும் புதிய நம்பிக்கையினால் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.